செய்த பாவத்தின் பலனைதானப்பா ஜாதகம் காட்டுகிறது. இதிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று கேட்க முடியும். இவற்றையெல்லாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். இவையெல்லாம் கர்மா என்று புரிவதே இறைவனின் கருணையினால்தான். இதற்கே பல பிறவிகள் எடுக்க வேண்டும். நீ நல்லவனாக நன்மையே செய்பவனாக வாழ்ந்துவிடு. கடவுள் எப்போதுமே உனக்கு நன்மைகளை மட்டுமே தருவார். நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு, தோல்வியுற அல்ல. அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியை வெற்றியாக்குவதற்கு உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ள மாட்டேன். நீ என் செல்ல குழந்தை. உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை அனுமதித்தேன். உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது. ஆனால் எனது நோக்கமோ உன் எதிர்காலம் தொடர்பானது. நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பது